சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மகா காளி தேவி உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் நாம் சொல்லக்கூடிய 5வது அறிகுறி ரொம்பவே முக்கியமான அறிகுறி. நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காளி தேவி உங்களுடன் இருப்பதற்கான முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு யாரா வேணா இருக்கட்டும். யாராவது ஒரு ஆள் தப்பு செஞ்சா, இல்லை இது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் துணிஞ்சு சொல்லுவீங்க. என்னங்க இதில் என்னங்க விஷயம் இருக்குது, எல்லாரும் சொல்கிறது தானேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் சொந்தக்காரங்க இவங்க தப்பே செஞ்சாலும் அதை சொன்னால் சண்டை வருமோ, தேவையில்லாத பிரச்சனை எதற்கு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் காளி உங்களுக்கு துணையாக இருக்கிறாள் என்றால் மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும். அந்த தைரியத்தின் மூலம் யாராவது தப்பு செஞ்சால் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தைரியமும் அந்த காளி தேவி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாள். 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய உறவுகள் உங்களுடன் நீண்ட நேரம் பயணம் செய்யாது. அது எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் நட்பாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அவங்க கெடுதல் செய்ய போகிறாங்க அப்படின்னா, உங்களை விட்டு அவர்களே விலகி விடுவார்கள். அதுதான் காளி தேவி உங்கள் கூடவே இருப்பதற்கான அறிகுறி, 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தெய்வமா உங்களுக்கு அந்த காளி தேவி எப்போதுமே மனசுல இருப்பாங்க. அது என்னன்னே தெரியாது. அந்த ஒரு தாய் தெய்வத்த நீங்க எப்படி வணங்குறீங்களோ, ஒரு அம்மாவ எப்படி நீங்க பார்க்குறீங்களோ, காளினா உக்கிரமான தெய்வமாச்சேன்னு இன்னுமே நெறைய பேர் காளி கோவிலுக்கு அவ்வளோ டக்குன்னு போயிற மாட்டாங்க. ஆனா, காளி கோவிலுக்கு உங்களால போகவும் முடியும். அந்த தெய்வத்தை தாய் தெய்வமாக உங்களால் பார்க்கவும் முடியும். இது அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்குன்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் காளி தேவியின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது. காளி தேவி உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் கூடவே இருக்கிறார் என்று. 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு துணிச்சல் எப்போதுமே உங்க மனசுல அந்த காளி தேவி கொடுத்து கொண்டே இருப்பார். எதற்கும் உங்களை ஒருபோதும் அச்சப்பட விடமாட்டாள். காளி தேவி மட்டும் உங்களுக்கு துணையா இருந்துட்டாங்க அப்படின்னா, உங்களை விட்டு அவங்க விலகவும் மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பயத்தையும் கொடுக்கவே மாட்டாங்க. அதேபோல காளி தேவிய நெறைய பேர் வணங்குறீங்க. அதுல காளிக்கு ரொம்பவே உகந்த நேரம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அனைவரும் சொல்லக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம். ராகு காலம் அதுவும் வெள்ளிக்கிழமை 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள ராகு காலத்துல உக்கிர தெய்வமான காளி கோவிலுக்கு சென்று, அங்க போய் காளிக்கு எலுமிச்சம் பழம் நம்ம காணிக்கையா குடுக்கணும். அதாவது காவு குடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க செய்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க உள்ள சூலத்துல அத குத்தணும். இது போல செய்யும்போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் விலக்குவாள் காளி தேவி. அதேபோல உங்க வீட்டுக்கு பக்கத்துல காளி கோவில்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்க ராகு காலத்துல அந்த 10:30லேருந்து 12 மணின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த 11:30லேருந்து 12 மணி லாஸ்ட்டா அந்த முடியிற ராகு காலம் முடியக்கூடிய நேரங்கள் சித்தர்களே சொல்லி வச்சிருக்காங்க. அது அதீத சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்துல துர்கா தேவி, காளி தேவி அப்படின்னு உக்கிரமான தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும்போது, நம்ம வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் அனைத்தும் விலகும். கடன் தொல்லை விலகும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று. அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காளி கோவிலுக்கு ராகு காலத்தில் சென்று விளக்கு ஏற்றி அங்க எலுமிச்சம் காவு கொடுத்துட்டு வாங்க. 5வது அறிகுறி ரொம்பவே முக்கியமான அறிகுறி. காளி தேவியை வணங்காதவங்க கூட தொடர்ந்து காளி தேவியை வணங்கும்போது கணவர் உங்களுடன் அதீத அன்பாக இருப்பார். நீங்க வேணா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு மாதம் தொடர்ந்து ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல தொடர்ந்து காளி கோவிலுக்கு சென்று வாருங்கள். அப்படி வரும்போது உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அதீத சண்டை இருந்தா, அந்த கணவன்மார்கள் அதிகமா விட்டு குடுத்து போறது, உங்களிடம் அதிக மகிழ்ச்சியுடன் இருப்பதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது போன்ற அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா, "ஓ மகா காளியே போற்றி" அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட நியாயமான கருத்துக்களையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.